எப்படியும் காலேஜ் போனால் சும்மா தான் அங்கே உட்காந்துட்டு இருப்போம் சொல்லிட்டு வெளியே எங்கேயாச்சும் போகலாம், அந்த வெயிலுக்குள்ளே எங்கேயாச்சும் குளியல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களை மாதிரி வெட்டி பசங்க இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இப்படி 4 பேரும் அப்படி ஜாலியாக எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். பசங்களுக்கு தான் எப்போவுமே எங்கே போகிறோன்னே தெரியாத, போனதுக்கப்புறம் தான் அது எந்த இடனே தெரியும். போன ஸ்பீடில் டோல்கேட்டே வந்துட்டுப்பா. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு டோல்கேட்டுக்கிட்டே வந்துட்டோம். சரி டோல்கேட்டை தாண்டி வேறு ஏதாச்சும் ஊர் கிடைக்கான்னு சொல்லிட்டு அப்படியே டோல்கேட்டையும் தாண்டி ஏதாச்சும் குளிக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போனோம்ப்பா. சரின்னு பார்த்தா பெல்ஜியம்னு போர்டு வச்சுருக்காங்க. வெயிலில் எங்கள் மண்டை தான் கலங்கிட்டா இல்லை நாங்கள் தான் பெல்ஜியத்துக்கு வந்துட்டோமான்னு லைட்டாக யோசித்தோம்ப்பா. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வெயிலுக்குள்ளே வந்தோமே ஒரு சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கோலி சோடா வாங்கினோம். ராபினுக்கு தான் எங்கே வெளியே போனாலும் ஓவர் டயர்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு கோலி சோடா அப்படி வாங்கி நிம்மதியாக அந்த வெயிலுக்குள்ளே ஒரு கப்பு சிப்புன்னு அடித்தோம். அது எங்களுக்கு அப்படி ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ஃபைனலி வெற்றிகரமாக இந்த வெயிலுக்குள்ளே இருந்து தப்பிச்சு குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு செக் போஸ்ட்டுக்கு வந்தோம். செக் போஸ்ட்டில் என்னடான்னு பார்த்தா 100 ரூபாப்பா ஒரு பைக்கு, 2 பர்சன் போனால் 100 ரூபாய் கேட்காங்க. வெரி பேட் கவர்மெண்ட். பட் இருந்தாலும் இந்த வெயிலுக்கு நம்ம அந்த 100 ரூபாய் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் அங்கே தட்டிட்டு உள்ளே சென்றோம், வென்றோம். அப்படியே உள்ளே போனால் இன்னும் நல்ல குளுகுளுன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது. தயவுசெய்து கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் களக்காடு போங்க, ஒரு குளியலை போடுங்க, அப்படி என்ஜாய் பண்ணுங்க. எங்களை மாதிரி பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பிளேஸ் வந்து முடிஞ்சது. நாங்கள் வந்து இப்போ தடை செய்யப்பட்ட பகுதியில் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தர் போயிட்டான், நேரம் புளிக்கிட்ட வாங்கியிருப்பான்னு ஜெரம் பாடிதான். ஜெரமே இருக்கியாடா? நாய்ங்க நம்மளையும் பேட் கேர்ள்ஸ் மாதிரி ஆக்கிட்டானுங்களே. நல்ல வேலை பள்ளியும் மட்டும்தான் நாங்கள் சுட்டு சாப்பிடல, மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் பேட் கேர்ள்ஸ் மாதிரி. நம்ம வீடியோவும் என்னைக்காவது அடங்கொண்டா பாம்பெல்லாம் இருக்குன்னாங்க. கத்துனா அவனை செவுட்லயே அடிப்பாங்க. தலைவா வேலிக்கு மரியாதை இல்லாம போயிட்டடா. வேலிக்கு இருந்தாலும் மரியாதை போச்சடா அவங்கள. சூப்பரா இருக்கலாம். சம் பிளேஸ். நார்மலா இருக்கும்போது எப்படி பேசுறோமோ அதே மாதிரி இருக்கிறது அப்படியே போட்டோம்னா இன்னும் ரீச் கிடைக்கும். சூப்பர் தண்ணி. ஈஸ்டர் வைப்ஸ்ல இருந்தே வெளியே வரல போலாம். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? இதுக்கு மேலே கைய வச்சா என்னடா பண்ணுவ? உனக்கே சொல்ல போயிருவா. நல்லா இருக்கா? அதுக்குள்ள ஏற்பட்ட முடியல முடியல முடியல.
முடியல. வாமிட் எடுக்க போறோம். அவன் எடுத்தா கீழே தான் விடும், நான் எடுத்தாதான் மேல விடும். சவுண்ட் ஒரு மாதிரி வருது. சரி அருள் நீ ரெடியா இருந்துக்கோ. நான் உட்காந்துக்கவா? நீ உட்கார்ந்தாலும் சரி மயக்கம் விழுந்தாலும் சரி. ஓகேவா? உட்கார்ந்து ஜாலியா இருக்குல்ல. ஆனா எனக்கு கைதான் சுடுது. இல்ல கை சுடுது இல்ல, வேற ஒண்ணு எப்ப நிப்பாட்டு கூட நல்லா இருக்கு. உட்கார்ந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டைகர்ஸ்க்கெலாம் ஒரு டாட்டா காமிச்சிட்டு வீட்டை பார்த்து திரும்பிட்டோம். வீட்டை போகிறதுக்கு முன்னாடி மத்தியானம் சாப்பாடு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு நல்லா சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஒரு சாப்பிட்டுட்டோமே ஜீரணிக்கு ஒரு டீயே அடிப்பேன்னு சொல்லிட்டு ஹைவேல டீயே அடிச்சுட்டு இருக்கும்போது ஜெரோம் தூங்கிட்டான். சரி ஓகே நம்மளா டீ